ஃபிஸ்டுலா அதாவது பௌத்திரம் இது ஏற்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ற சந்தேகம் நமக்கு நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலா ஏற்படுவதற்கான காரணத்தை நம்ம ஒவ்வொன்றா பார்ப்போம். வணக்கம், நான் டாக்டர் ஆனந்த், கன்சல்டன்ட் லேப்ரோஸ்கோபிக் சர்ஜன் அண்ட் சர்ஜிக்கல் ஆன்காலஜிஸ்ட். ஸோ பௌத்திரம் ஏற்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய காரணங்கள் இருக்கு. அதில் முதல் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கிளாண்டுலார் இன்ஃபெக்ஷன். அது என்ன கிரிப்டோ கிளாண்டுலார் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பெரி ஆனல் கிளாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பெரி ஆனல் கிளாண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசனவாய்க்கு அருகில், அதாவது நம்ம மோஷன் போகிற ஆசனவாய் முகப்புன்னு சொல்லுவோம், அதுக்கு அருகில் பார்த்தீங்கன்னா ஒரு 16 to 25 சுரப்பிகள் இருக்கும். அது எதுக்காக இருக்குது அப்படின்னு முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அது தெரிஞ்சாலும் இதை நமக்கு தெளிவாக புரியும். ஸோ நார்மலாக இந்த மாதிரி கிளாண்ட்ஸ் இல்லைன்னா என்ன அப்படின்னா மோஷன் கீழ்குடலுக்கு வரும் பொழுது மேல் குடலோட கொஞ்சம் தடிமனாக வரும். அது அப்படியே மோஷன் ஆசனவாய் வழியாக உங்களுக்கு ரஃபாக போச்சு அப்படின்னா ஒரு எரிச்சல் வரும், வலி ஏற்படலாம், ஒரு சமயம் புண்ணு கூட ஏற்படலாம். ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக இயற்கையாக பார்த்தீங்கன்னா அந்த ஆசனவாய் முகப்பு சுற்றிலும் உங்களுக்கு ஒரு 16 to 25 சுரப்பிகள் இருக்கு. அந்த சுரப்பிகள் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூக்கஸா, அதாவது ஒரு ஆயில் மாதிரி ஒரு செக்ரேஷனை கொடுக்கும். அது ஒரு பசப்புத்தன்மை ஏற்படுத்தும், அதாவது ஆசனவாய் முகப்புல பசப்புத்தன்மை ஏற்படுத்தும். ஸோ இப்படி பண்றதுனால என்ன ஆகும்னா மோஷன் உங்களுக்கு ஈஸியாக கிளைட் ஆகி போயிடும். ஒரு ஃப்ரிக்ஷனோ வலியோ எரிச்சல் இல்லாமல் கிளைட் ஆகி போயிடும். இது நார்மலா இயற்கையாக அமைஞ்ச ஒன்று. இது இருக்கிறது எல்லாருக்குமே நல்லது. ஸோ இப்படி இருக்கிற கிளாண்ட்ஸ் இயற்கையாகவே ஒரு சில காரணங்களால் இன்ஃபெக்ஷன் ஆகலாம். அப்படி இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்ன ஆகும்னா ஆரம்ப கட்டத்தில் நமக்கு தெரிய ஒரு ஆன்டிபயோட்டிக் போட்டோம் அப்படின்னா அந்த இன்ஃபெக்ஷன் அப்படியே ஒரு சின்ன பாயில் மாதிரி அமைங்கி சரியாயிடும். இல்லை நம்ம மாத்திரை போடாம விட்டோம், இல்லை நம்ம மாத்திரை போட்டு இன்ஃபெக்ஷன் சுத்தமாக கிளியர் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்த இன்ஃபெக்ஷன் பெருசாகி சீலா மாறும். அதான் நம்ம பஸ்ன்னு சொல்லுவோம். அப்படி சீலா மாறும்போது இருக்க அந்த கேவிட்டி, அந்த சீல் இருக்கிற கேவிட்டி பெருசாகி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் என்ன ஆகும்னா உள்ள குடலுக்குள்ளாரையும் வெடிச்சு ஓப்பனிங் ஃபார்ம் ஆயிரும், வெளியே ஸ்கின்லயும் உடஞ்சி ஓப்பனிங் ஃபார்ம் ஆயிரும். ஸோ என்ன ஆகும்னா குடலுக்குள்ளா இருந்து ஸ்கின் வரைக்கும் ஒரு சின்ன துவாரம், எப்படி நம்ம எலி வடலாம் பார்க்கணும், இல்லை ஒரு இடத்துல ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி அடுத்த ஓப்பனிங். ஸோ இங்கே போயிட்டு அது வெளியே வரும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மோஷன் போகிற ஒரு ஆசனவாயில இருந்து வெளியே ஸ்கின் வரைக்கும் ஒரு ஓப்பனிங் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ இதுதான் மெயின் காரணம். அந்த கிளாண்டுலார் இன்ஃபெக்ஷன் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் சீலா மாதிரி வெடிச்சு வெளியே வர்றது தான் ஃபிஸ்டுலாவுக்கு ஒரு முக்கியமான காரணம். ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரான்ஸ் டிசீஸ் சொல்லுவோம். ஸோ கிரான்ஸ் டிசீஸ்னா என்னன்னா அது ஒரு வகையான குடல் அலர்ஜி அப்படின்னு சொல்லலாம் சிம்பிளா. ஸோ குடல் அலர்ஜினா என்னன்னா ஆட்டோ ஆன்டிபாடிஸ், அதாவது நம்ம உடம்புல இருக்கிற திசுக்களுக்கு எதிரான ஆன்டிபாடிஸ் ஒரு சில காரணங்களால தன்னால உருவாயிரும். அது எந்த வயசுல வேணா உருவாகலாம். அப்படி உருவாகும் போது என்ன ஆகும்னா குடல் ஃபுல்லாவே நிறைய இடத்துல புண்ணு, வீக்கம், இன்ஃபெக்ஷனு, சீல் சேர்ற மாதிரி ஆகும். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் ஆகிறது உங்களுக்கு ஆசனவாயை ஒட்டி ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா அதுவும் வெடிச்சு ஸ்கின் வெளியே உங்களுக்கு ஃபிஸ்டுலா மாதிரி ஃபார்ம் ஆகலாம். மூணாவது காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூபர்குலோசிஸ். நம்ம எல்லாரும் பொதுவாக நினைப்போம் டியூபர்குலோசிஸ்னா இன்ஃபெக்ஷன் நுரையீரல் வரும் அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. டியூபர்குலோசிஸ் நிறைய இடத்துல வராங்க. அது நுரையீரல் வரலாம், நெறிக்கட்டில் மட்டும் கூட வரலாம், வயிற்றுல வரலாம், இந்த மாதிரி ஆசனவாயை ஒட்டியும் வரலாம். ஸோ ஆசனவாயை ஒட்டி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வரும்போது என்ன ஆகும்னா அதுவும் இந்த ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த டியூபர்குலோசிஸ்னால ஃபார்ம் ஆகிற ஃபிஸ்டுலா ரொம்ப ரெக்கரண்டாக வந்துட்டு இருக்கும். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிஸ்டுலா வந்திருக்குன்னு பார்த்து ஃபிஸ்டுலாக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுவோம், புண்ணு ஆறும், திரும்ப 2 மாசம் 3 மாசத்துல வந்துடும். ஏன் அப்படின்னா அங்க பேசிக் காஸ் பாத்தீங்க அப்படின்னா டியூபர்குலோசிஸ். டியூபர்குலோசிஸ் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி டிபிக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்காம விட்டோம் அப்படின்னா நம்ம எத்தனை டைம் ஃபிஸ்டுலா சர்ஜரி பண்ணாலும் நமக்கு டியூபர்குலோசிஸ்னால வர ஃபிஸ்டுலா கண்டிப்பா ரெக்கரண்டா வந்துட்டு தான் இருக்கும். நாலாவது விஷயம் பார்த்தீங்கன்னா டைவர்டிகுலோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைவர்டிகுலோசிஸ்னா அப்படின்னா குடல்ல வர ஒரு வகையான ஒரு இன்ஃப்ளமேஷன். அதாவது அந்த குடல்ல நிறைய லேயர்ஸ் இருக்கும். அதுல உள்ளக்கிற மஸ்குலார் லேயர், அதாவது தசை பகுதியை தாண்டி குடலுடைய ஒரு பகுதி வெளியே வீங்கிட்டு வரும், அவுட் போச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி வரதான் டைவர்டிகுலா, ஒரு வீக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வீக்கம் என்ன ஆகும்னா நாடோட இன்ஃபெக்ஷன் ஆகி அதுல சீல் சேர்ந்து அது வெடிச்சும் ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகலாம். அடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன். ஸோ ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த கர்ப்பப்பை வாய் கேன்சருக்காக ரேடியேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ரேடியேஷன் கொடுக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஃபிஸ்டுலா தன்னால மோஷன் படத்தை ஒட்டி ஃபார்ம் ஆகலாம். அடுத்த ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா அன்டைக்னோஸ் மெலிக்னன்சி. ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா ஆசனவாய்க்கு உள்ளார ரெக்டம்னு சொல்லுவோம், அந்த பகுதியில் ஒரு கேன்சர் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த கேன்சர்னால ஃபிஸ்டுலா இருக்கும். நம்ம அந்த கேன்சர் உள்ள இருக்கிறத தெரியாம நம்ம ஃபிஸ்டுலாக்கு சர்ஜரி பண்ணோம்னா கண்டிப்பாக அது ஹீல் ஆகாது. ஸோ அது ஒன்றாவது ரீசன் ஃபிஸ்டுலா வர்றதுக்கு. லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ட்ராமா சர்ஜரி. ஒரு சில டைம் ட்ராமா, அந்த மோஷன் போகிற இடத்துல படுற ஒரு பெரிய காயத்தினால அடிப்படுறதுனால ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகலாம். சம்டைம்ஸ் வெரி ரேர்லி சர்ஜிக்கல் ரீசன்ஸ்னால ஃபிஸ்டுலா ஃபார்ம் ஆகலாம். ஸோ இது எல்லாமே பெரியானல் ஃபிஸ்டுலா, அதாவது பார்த்தீங்கன்னா பௌத்திரம் ஏற்படுத்தான காரணங்கள். ஸோ இதை பற்றி ஏதாச்சும் உங்கள் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்க, நம்ம அதுக்காக ரிப்ளை பண்ணுவோம். அதே போல் ஃபிஸ்டுலா பற்றிய மற்றவங்களை சந்தேகங்களுக்கு ஃபிஸ்டுலா பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.